அனைவருக்கும் வணக்கம். குலைக்கிற நாய் கடிக்காது அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, குலைக்கிற நாயெல்லாம் கடிக்காதா அப்படின்னா அப்படி இல்லை, குலைக்கிற நாயும் கடிக்கத்தான் செய்யும். ஏன் அதை ஒரு பழமொழியா ரொம்ப காலமா அதை சொல்லிக்கிட்டு வர்றாங்க அப்படின்னா, குலைக்கிறது எதை பத்தின்ற கேள்விதான். என்ன அப்படின்னா, நீங்கள் எது செய்யணும், என்ன செய்யணும் அப்படின்ற பொறுப்புணர்ச்சியோடு நீங்கள் பேசும்போது, செயல்படும் போது அது ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனா செயல்படும் பொறுப்புணர்வற்று அதை பற்றி எதை பற்றி அதற்கும் உங்களுடைய பேச்சுக்கும் தொடர்பு இல்லாத போது அது என்னது குலைக்கிறதா மாறி போயிடும். செயல்பாட்டோடு தொடர்பு இல்லாத எல்லா பேச்சுகளும் குலைக்கிறதா தான் கருதப்படும். நேற்று நாம் தமிழர் சீமான் தன்னுடைய வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி 234 வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி கூட்டம் போட்டிருக்கார். 234 வேட்பாளர்களையும் ஒரே மேடையில் ஏற்றி அறிமுகப்படுத்தினார். படுத்துட்டு அவர் பேசின உரை தான் இந்த பழமொழியினுடைய தொடர்போடு இருக்கக்கூடிய விஷயம். இவ்வளவு ஏன் வன்மமான ஒரு பழமொழியை சொல்றீங்க, குலைக்கிற நாய் இப்படி எல்லாம் ஒப்பிடணுமா அப்படின்னு சொல்றீங்க. ஒரு புரிதலுக்காக இது சொல்லப்பட்டது. ஆனா அவ்வளவு அழுத்தமாக சொல்லப்படுவது அப்படின்றது எங்க இருந்து அப்படின்னா, இவர் செய்யக்கூடிய வேலை எவ்வளவு கேவலமான ஒரு குலைக்கிற வேலை அப்படின்றத சொல்ல வேண்டியிருக்கு. அதனால நம்ம அதை சொல்லணும். என்னன்னா, ஒரு பிரச்சனையை பத்தி நீங்க பேசுனீங்கன்னா எங்க இருந்து தொடங்கணும் அப்படின்னு இருக்கு. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இதுல இருக்கிற உறவை பிரிச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதுவுமே பொருந்தாது. தமிழ் காட்டுமிராண்டி மொழி அப்படின்னு பெரியார் ஒரு வார்த்தை சொன்னா அதற்கு ஒரு காலம் இருக்கு. அந்த காலத்துல என்ன பிரச்சனை அப்படின்னா, தமிழ்ல மனப்பிரவாள நடைன்னு இருக்கு, முழுக்க புராண இதிகாச வார்த்தைகளா நிறைஞ்சு கிடக்கு. தமிழ் பள்ளிகள்ல சொல்லி கொடுக்கக்கூடிய பாடங்கள் முழுக்க இறை வாழ்த்துக்களா இருக்கு. அறிவியல் இல்ல. உலகத்துல அறிவியலை தெரிந்து கொண்ட நாடுகள் தான் நீங்க உலகத்தையே மேலாதிக்கம் செய்யுது. அப்படி இருக்கும்போது அவங்க அறிவியலை, நவீன விஞ்ஞானத்தை, சமுதாய யதார்த்தங்களை மக்களுக்கு போதிக்கணும். ஒரு அறிவொளி காலத்திற்காக போரிட்ட காலத்தை சேர்ந்த மக்கள். இன்னைக்கு நாம என்ன பிரச்சனை அனுபவிக்கிறோம், அறிவொளி காலத்தினுடைய வளர்ச்சியின் விளைவாக ஏற்பட்ட பிரச்சனைகளையும் சேர்த்து அனுபவிக்கிற காலத்துக்கு வந்துட்டோம். அப்ப இதனாலதான் இப்ப அந்த விஷயங்கள்ல ரெண்டையும் சீர்தூக்கி பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கும். அவர் சொன்ன காலம் ஒண்ணு உருவாகிற காலம், நம்ம உருவாகி வளர்ந்து பிரச்சனையோடு சேர்ந்து நிக்கிற ஒரு காலத்துல இருக்கும். அப்ப இப்படி காலத்தை விட்டு துண்டிச்சுட்டு எதை பேசினாலும் சிக்கல் வரும்ன்ற கதை சொல்ல வரும். குலைக்கிற நாய் கடிக்காது அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னா, தமிழ்நாட்டுல இப்ப நேற்று சீமான் பேசுறாரு. அந்த பேசுற மொத்த உரை கவனிச்சீங்கன்னா அதுல நிறைய தம்பிகள் இது பற்றிய விவரமே இல்லாம இருக்கிறாங்க. அவருடைய மொத்த உரையும் நம்மாழ்வாருடைய பேச்சு, நீர் மேலாண்மை, கால்நடை மேலாண்மை, வேளாண் மேலாண்மை, பூமிக்கு பசுமையை பொருத்துதல், இது எல்லாமே வார்த்தைகளிலிருந்து நம்மாழ்வாருடையது. அடுத்த விஷயம், அரசு வேளாண்மை என்பது சோவியத் சோசலிச நாடுகளிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட விஷயங்கள். அடுத்து தமிழ்நாட்டினுடைய அடிப்படையான தேசிய சிக்கல்கள் என்ன, தமிழ்நாட்டிலிருந்து நறுமணம் பெட்ரோல், நெய்வேலி நிலக்கரி எடுத்து கொடுப்பது, காவிரி நீர் உரிமை, முல்லைப்பெரியார் ஆற்றுரிமை சிக்கலை தீர்க்காமல் இருப்பது. இது 50-60 ஆண்டு காலமாக இடதுசாரிகளும் திராவிட இயக்கமும் முற்போக்கு தீவிர இடதுகளும் பேசி கொண்டிருந்த பிரச்சனைகள். இவர் புதுசா ஒன்றும் இதை பேசல. ஒண்ணு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்திய ஒன்றிய அளவில் பல தேசங்களுக்கு உள்ள பிரச்சனை. இப்ப ஜார்க்கண்ட்லயும் சத்தீஸ்கர்லயும் மினரல் எடுக்கிறான். அதற்கு எதிராகத்தான் மாவோயிஸ்டுகள் போராடிக்கிட்டு இருக்காங்க. அந்த மினரல்கள் எடுத்து ஜார்க்கண்டுக்கு சத்தீஸ்கருக்கு கொடுக்குறான். சேட்டு மார்வாடிகளும் இந்த அரசாங்க லாபிகளும்.
பாஜக முதலாளிகளும் லாபிகளும் எடுத்து உலகத்துல விற்பனை பண்ணி சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் நடக்குது. அப்ப இது ஒரு இந்திய ஒன்றிய அளவுல தேசங்கள் ஒடுக்குமுறைக்கு ஆளாவது பற்றிய தொடர் பிரச்சனை, கூட்டு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இதை எல்லாத்தையுமே ஒரு கண்டுபிடிச்ச ஒரு மாதிரி புதுசு மாதிரி பேசுறது. சரியா? இன்னொன்னு, இந்த 10 ஆண்டுகள்ல உடனடியான பிரச்சனை என்ன? இதுதான் ரொம்ப முக்கியம். உடனடியான பிரச்சனையை பத்தி பேசுறதுல இருந்துதான் நீங்க அடிப்படையை நோக்கி போகணும். உடனடி பிரச்சனைகள் எதையுமே தொடுவது கூட கிடையாது. அப்ப ஆனா எங்க வந்துடுறது அப்படின்னா, குற்றச்சாட்டுக்கு உடனடியாக எதிரணிக்கிற ஆள் மேல சொல்றது, பேசுறது பூரா வரலாற்று ரீதியா தீர்க்க பெரிய தடைகளோடு இருக்கக்கூடிய அரசியல் சிக்கல், தேசிய இன விடுதலையோடு பின்னி பிணைந்து இருக்கக்கூடிய பெரும் அடிப்படை கடமைகளை சேர்த்து பேசுறது. இதுதான் இந்த கொலைக்கர் நாய் போடுற வேஷம்னு சொல்றது. நீங்க ஒண்ணும் இல்ல, கொரோனாவை எப்படி ஒழிக்கலாம் அப்படின்னு சொன்னா, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு உரையாற்றுது. கடுப்பாவீங்களா மாட்டீங்களா? கொரோனாவுக்கு இப்ப என்ன செய்யணும்? தட்டு எடுத்து தட்டுன்னு சொன்னான். இது பச்சை ஏவிக்கத்தனோன்னு இதை கண்டிக்காம அதுக்குள்ள போறதே இல்லை. நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம். இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, அந்த மாதிரி நேற்று பேச்சு இருந்ததா இல்லையா? ஒட்டுமொத்த மாநாட்டிலும் இங்க லைவா என்னென்ன பிரச்சனை? இந்த கவர்னர் 10 வருஷமா உட்கார்ந்துக்கிட்டு ஒரு சட்டத்தை கூட சட்டமாக்க விடாமல் எவ்வளவு தடைகள், எவ்வளவு பிரச்சனை, போராட்டம், நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம். அதுக்கு எதிராக நீங்க என்ன பண்ணீங்க? அதை பத்தி என்ன உங்களுடைய கருத்து? கவர்னர் நியமனம் பற்றி என்ன உங்களுடைய கருத்து? சட்டமன்றத்தினுடைய ஆட்கள் தான் கவர்னர் யாருன்றத முடிவு பண்ணணும், ரெக்கமெண்டேஷன் பண்ணணும்னு பல்வேறு கோரிக்கைகள், பரிந்துரைகள் இருக்கு. அது சம்பந்தம் உங்களுடைய கருத்து என்ன? பள்ளிக்கூடங்கள் இங்க இருக்கு. அரசு பள்ளிகள்ல தான் கிட்டத்தட்ட 80% தமிழ்நாட்டு பிள்ளைகள் படிக்கிறாங்க இல்லையா? அங்க எல்லாம் தமிழ் மொழி பயிற்று மொழியா இருக்கு. ஓம் பிள்ளைய கொண்டு போய் நீ ஐசிஐசிஐல சேர்த்து விட்டு அங்க இங்கிலீஷ் மட்டும் பேசுறேன்னா அடிப்பான். நீ மற்ற மொழி பேசாம கவலைப்பட மாட்டான். இங்கிலீஷ் பேசுனத உன்னை மன்னிக்கவே மாட்டான். அப்படி ஒரு பள்ளியில நீ உன் பிள்ளைய சேர்த்து விட்டு இங்க இந்த தம்பிகளையும் தோழர்களையும் கூட்டி வச்சு நீ என்ன பேசுறேன்னா, ஒரு மொழி கொள்கையை பத்தி பேசுற. உனக்கு காசு இருக்கு, வசதி இருக்கு, வீட்டுல வச்சு சொல்லி கொடுத்துட்டு போ. 100 பேர் செய்யறான், பள்ளிக்கு அனுப்பாம பிள்ளைகளை படிக்க வைக்கிறான். எல்லா வசதியும் இருக்குல்ல. ஒரு ஆசிரியை போட்டு அவனுக்கு தமிழ் சொல்லி கொடு, பல மொழிகள் அவனுக்கு தேவையான சொல்லி கொடு, கணிப்பொறியை சொல்லி கொடு. எதுக்கு பள்ளிக்கு அனுப்புற? அந்த தேவையை உனக்கு இல்லையே, நான் அதான் செய்வேன். அப்ப நீ எப்படிப்பட்ட ஆளா இருக்கிற? மற்ற பிள்ளைகளுக்கு எல்லாம் இன்னைக்கு நடப்புல இருக்கிற ஒரு உண்மையை ஏத்துக்கிற மாட்டேங்கிற. தமிழை தாய்மொழி, வரலாறு, கலாச்சாரம், பண்பாட்டிற்காக பிழைப்புக்கு ஆங்கிலம் என்பது இன்னைக்கு கருவியா இருக்குன்னு தெரிஞ்சு சொல்லிக் கொடுக்கணும். இது உனக்கு ரொம்ப தெளிவா தெரிஞ்சனாலதான் நீ என்ன ஓம் பையனை எங்க சேர்த்து வரேன்னா, ஆங்கிலம் பேசலைன்னா அடிக்கிற பள்ளிக்கு அல்லது வெளியேற்றுற பள்ளிக்கு தண்டனை கொடுக்கிற பள்ளியில நீ சேர்த்திருக்க. இந்த பச்சை அயோக்கியத்தனம்ன்றது நடப்பு பிரச்சனையை பேசாம இருக்கிறதுன்றது. மருத்துவத்துக்கு வருவோம். மருத்துவம் அவரு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தனியார் பள்ளிகளை விட தமிழ்நாடு அரசு சிறந்த மருத்துவம் கொடுக்கும். இப்ப நான் என்ன கேட்கிறேன், தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்கள்லயும் ஒரு மாவட்ட அரசு மருத்துவமனைகளும் மாவட்ட மருத்துவ கல்லூரிகளும் திறக்கப்பட்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னும் திறக்கப்படாத மாவட்டங்களுக்கு திறக்கிற முயற்சியில திமுக இருக்கு. அதிமுக கட்டுச்சு, திமுக கட்டுச்சு, அதிமுக கட்டுச்சு, திமுக கட்டுச்சு. ஏதோ ஒரு வகையில இந்த வளர்ச்சிக்கு வந்திருக்கு. ரைட்டா? இப்ப எங்க இருந்து தொடங்க வேண்டியிருக்கு? இதுல என்னென்ன குறைகள்னு பேசணும். இந்த குறைகளை எப்படி நிவர்த்தி செய்ய போறேன்னு பேசணும். அதை விட்டுவிட்டு எதுவுமே இல்லாத மாதிரி பேசுறது.
ஆரம்பத்துல இருந்து வர்ற மாதிரி பேசுறது. அதே மாதிரி எல்லை பிரச்சனை, கச்சத்தீவு நான் முதல்வர் ஆனோடனே போய் உடனே மீட்டுருவேன். நான் என்ன சொல்றேன், நீட் தேர்வுக்கு உன்னுடைய தீர்வு என்ன? நீட் தேர்வை அவன் திணிக்கிறான், கட்டாயப்படுத்துறான். விலக்கு கொடுன்னு சொல்றான், விலக்கு கொடுக்க மாட்டேங்கிறான். அதுக்கு தீர்மானம் போட்டா கவர்னரை வச்சு கிடப்புல போடுறான். பிடிவாதமாக திமிர்த்தனமா அமல்படுத்துறான். நீ வந்தா என்ன செய்வேன்னு சொன்னையா, அதை விட்டுட்டு கச்சத்தீவை மீட்டுருவேன்னு சொல்ற. அப்ப முதல்வருக்குள்ள அதிகாரம் என்னன்னு தம்பிகள்கிட்ட தெளிவா பேசுன்னு சொல்றேன். முதல்வருக்கு இங்கு அதிகாரம் குறுக்கப்பட்டதாக இருக்கிறது. ஒன்றிய சட்டம்னு இங்க ஒண்ணு இருக்கு. ஒன்றிய சட்டம், அதாவது இருதரப்பு சட்டம்னு ஒண்ணு இருக்கு. மத்திய அரசின் சட்டம் போடலாம், மாநில அரசின் சட்டம் போடலாம்னு ஒரு பிரிவு இருக்கு, கன்கரண்ட் லிஸ்ட்னு. மாநில சட்டங்கள்னு இருக்கு. இங்க ஒன்றிய அரசு முடிவு பண்ணா மாநில சட்டமே போடலாம்னு இங்க சட்டத்துல இருக்கு. கன்கரண்ட் லிஸ்ட்லயும் பொது அந்த இருதரப்பு சட்ட இயற்றம் இதுலயும் ஒன்றிய அரசுக்கு இறுதி உரிமை அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். எங்களுக்கு தான் அதுல கடைசியா நாங்க சொல்றபடிதான் செய்யணும், நீ அதுல உத்தரவு போட்டீங்கன்னா நாங்க முடிவெடுக்காம நீங்க நடைமுறைப்படுத்த முடியாதுன்னு சொல்றான். அப்புறம் ஒன்றிய அரசு சட்டம் கேள்வியே கேட்க வேண்டியதில்லை, அதுக்குள்ள நம்ம போகவே முடியாது. இப்படிதான் ஒரு சட்டமுறை இருக்கு. இதன் கீழே ஒருத்தர் முதல்வராக இருக்கிறார். அந்த முதல்வர் இந்த ஒன்றிய அரசியல் சாசனத்தின் அடிமையாக இருக்கிறான்ற உண்மையை பேசுறதே இல்லையே. நீ என்னமோ வந்தா நாளைக்கு சுல்தானா வந்துருவேன்னு சொல்ற, மன்னனா அந்த நாட்டுக்கு வந்துருவேன்னு சொல்ற, என்ன வேணா செஞ்சிருவேன்னு சொல்ற. எப்படி ராஜா செய்வ? ஜிஎஸ்டியை பத்தி பேசு. நீ வரி விதிப்பு கொள்கை என்ன செய்வ? ரைட்டு, அரசு வேளாண்மையை நான் அப்படி செஞ்சிருவேன், எல்லாமே அதாவது நோபல் காஸ், சரியா, எல்லாத்தையும் சொர்க்கத்துக்கே அழைச்சிட்டு போறேன்னு நான் கூட சொல்ல முடியும். ஆனா எப்படி செய்வேன்றதுலதான் பாண்டித்தியம் இருக்கு. எப்படி செய்வேன்னு சொல்றதுலதான் நேர்மை இருக்கு, உண்மை இருக்கு. உன்னுடைய நடத்தை எப்படிப்பட்டதுன்றது ரொம்ப முக்கியம். அப்ப இது எதையுமே பிராக்டிக்கலா பேசுறது இல்லை. எந்த பிரச்சனையும் பிராக்டிக்கலா போய் பேசுறது இல்லை. அதை விட்டுட்டு அதற்கு போராட்டம் கூட செய்வதில்லை. பேசுறப்ப பூரா திராவிடம் பிராமண கடப்பாறை. பிராமண கடப்பாறையை எடுத்து நான் திராவிட கோட்டையை இடிப்பேன்னு சொன்னா இந்த மண்ணின் வரலாறு தெரிய அயோக்கிய பயணி, அல்லது இந்த மண்ணின் வரலாற்றை திட்டமிட்டு இருட்டடிப்பு செய்கிற திருட்டு பயணி. அப்படி அந்த வரலாறு தெரியாத தம்பிமார்களை ஏமாற்றக்கூடிய பச்சை அயோக்கியன் தமிழ்நாட்டு வரலாற்றுல தீவிர இடதுசாரிகளாக இருக்கட்டும், தமிழில தேசிய தலைவர் பிரபாகரனாக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்ட எந்த முற்போக்கான அரசியல் கட்சியாக இருக்கட்டும், ஒருபோது யாரும் பெரியாரை நிராகரித்ததில்லை. ஏன் தெரியுமா? தமிழ் தேசியத்திற்கு கண்ணே பெரியாரியன் தான், திராவிடம் தான். ஏன்? அதுதான் சமஸ்கிருத திணிப்பை தடுத்து நிறுத்தினது. ஆரியர்கள் சும்மா கிடையாது, பெரிய நஞ்சு. ஆரியர்கள் அரசியல் சாசனத்தின் விரோதிகள், ஒட்டுமொத்த இந்த ஜனநாயகத்தினுடைய அரசியல் சாசனத்தினுடைய விரோதிகள், மொழிவாரி மாநில உருவாக்கத்திற்கு எதிரிகள், தமிழ்நாடு என்கிற பெயரை வைப்பதை எதிர்த்தவர்கள், எல்லாமே அதுதான். அப்ப நீ அந்த மொத்த கண்டென்ட் இப்ப மாத்திட்டு இந்த பிறக்கி தின்னுட்டு காசு வாங்கிட்டு இந்த கூட்டம் கூடுறதுக்கும் கட்சி நடத்துறதுக்கும் உன் பிழைப்பு நடத்துறதுக்கும் காசை வாங்கிட்டு இது சம்பந்தம் இல்லாம பேசுறது. விவசாயிகளுக்கு அவ்வளவு பேசுற மோடி இன்னைக்கு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை நிர்பந்திச்சு தலையில தூக்கி போட்டிருக்கான், அதான்டா ஏத்துக்கடா அப்படின்னு சொல்லி. அவன் இறக்குமதி பண்றதுக்கு அவன் முடிவு ஏற்கனவே பண்ணதும் சரி, பண்ண போறதும் சரி, எல்லாமே விவசாய பொருட்கள். பால், கோதுமை, சர்க்கரை. இங்க இருக்கிற ரொம்ப சாகுதா? அதை பத்தி நீ ஏதாவது பேசுறடா?
ஏதாவது பேசுனீங்களா மன்னிக்கணும். நான் உங்களை கண்ணியமா தான் பேச விரும்புறேன், ஒரு அரசியல் தலைவராக தான் பேச விரும்புறேன். ஏதாவது பேசலைன்னா யார் நீங்க? அப்ப யாரை காட்டி கொடுப்பதற்கு இங்க வந்திருக்கிறீங்க? இந்த பச்சை துரோகத்தை யாருக்காக செய்யறீங்க? முட்டுன்னு வயிறு தானே, எம்பிட்டு கஞ்சி குடிக்க போற? நான் கேட்கிறேன், உங்க ஆத்தாளுக்கு பிறந்த தம்பியா நான் கேட்கிறேன். ஏண்டா அண்ணன் எம்பிட்டுறா கஞ்சி குடிச்சிருவோம், நீ எம்பிட்டு சோறு சாப்பிடுடா? 3 வேலையும் 3 வேலையும் கறி குழம்பா வச்சு சாப்பிடுறா அந்த ஆத்தா போதுமேடா, அது கையில 300 ரூபாய் கொடுறா, 3 வேலையும் கறி குழம்பு வச்சு போடும்டா. இருக்குட அந்த பிச்சைக்கார பொழப்பு, எச்சால பொழப்பு அப்படின்னு ஓ ஸ்டைல்ல எனக்கு கேட்க தோணுது. பெத்த ஆத்தாளுக்கும் சேர்த்து துரோகம் வைக்கிற, விஷம் வைக்கிறேன்னு நான் பேசுறேன். அப்போ அப்படிப்பட்ட கேடுகட்ட ஈன பொழப்ப இந்த சீமான் நிறுத்திட்டு நடப்புல இருக்கிற உண்மையான தமிழ் தேசிய பிரச்சனைகள்னு இருக்கு, அதை எங்க இருந்து தொடங்கணும், எப்படி காரியத்துக்கு உதவுற கடிக்கிற நாய் மாதிரி குலைக்கணும்னு சொல்றேன். குலைச்சிட்டு ஓடுற நாய் மாதிரி குலைக்க கூடாது, மேடைக்கு மேடைன்னு சொல்றேன். நான் கடிக்கிற நாய் மாதிரி குலைக்கணும்னு சொல்றேன். நன்றி.